அண்ணன் சினிமால பேசியிருப்பாரு, டைலாக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறவர் தான். அவருக்கு பேசுறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. அதனால ஒரு கிளாரிட்டியோட கொடுங்க. கையில எதுக்கு போர்டு சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு போர்டு வச்சுட்டு அவங்களுக்கு சாரி கேட்டீங்களான்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது கூட பரவாயில்ல. தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்க வந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு பேச்சுக்கு சில்லறைய செதற விடுறாங்க. ஏங்க, ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அவருடைய இறப்புக்கு நீதி கேட்டு ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்காரு. தளபதி நல்லவருங்க, அவருக்கு சப்போர்ட்டாவே வரேன். நீதி கேட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்காம பின்னாடி இருந்து எல்லாம் கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. இதுல விசில் வேற அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்பதான் ரசிகர்கள்ல இருந்து தொண்டர்களா மாற போறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இதுல சில பேர் 26ல நாங்க தாண்டி எங்க தளபதி தான் சிஎம்னு வர சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அரசியல்னா என்ன, அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமே அவங்களுக்கு இல்ல. அப்படின்னு அது என்னன்ற புரிதலே இல்ல. ஐ மீன், இந்த மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டத்துல கத்தி கூச்சல் போட்டு விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்து என்ன பேசுறாருன்னு கேட்போம். தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க.